சார், அந்த அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க கூட வந்து அதை செயல்படுத்த மாட்டாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அறிவிப்பா வரல மக்கள் சொல்லியிருக்காங்க. தற்போது மத்திய அமைச்சர் பாக்குறதுக்காக ஒரு குழு அரிட்டாப்பட்டில இருந்து புறப்பட்டு போயிருக்காங்க. என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கும், அவங்க சந்திப்பு எப்படி? நாளை நம்முடைய துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களை அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த ஊரினுடைய தலைவர்கள் அம்பலக்கார ஐயா எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க. நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க. நாங்கள் தான் எங்கள் நிலைப்பாடை சொல்லிட்டோம். நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும். அதில் உறுதியாக இருக்கின்றோம். நாளை மத்தியானத்துக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோங்கண்ணா. இது முதல். ஏன்னா காரணம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. முதல்ல நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் அரிட்டாப்பட்டி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெஸ்ட் பெட் வந்திருக்கக்கூடிய மிஷினை வெளியே எடுக்கணும், பெர்மனண்டா விட்டுறணும் அப்படின்னு. அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றோம். அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். அமைச்சரும் பாசிட்டிவா சொன்னாங்க. அதனால தான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம். முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும். அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா, நாளைக்கு டெல்லியில் நம்முடைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க, தமிழ் ஜேர்னலிஸ்ட், அவங்கள பார்த்து நாங்கள் பேசுகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.